ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மா சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லில்லி தான் பூத்துருக்கு. அதுதான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை பாருங்கள், ஒயிட் கலர் லில்லி. இது 5 பூ வந்து பூத்துருந்தது. காலையிலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 விதமான கலர் வச்சுருக்கோம். ஒயிட்டு, ஒரு மாதிரி ஆரஞ்சு ஷேடில் ஒன்று இருக்குது, பிங்க் ஷேடில் ஒன்று இருக்குது. நான் வந்து அது இன்னும் பூக்கல, அதை பூத்தோன்னு நாங்கள் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி புல்லு மாதிரி தான் இருக்கணும் இதனுடைய தழைகள் எல்லாம். இந்த பாருங்கள் எப்படி பூத்துருக்கு பாருங்கள், அப்படியே அழகாக இருக்கும். ஆனால் ஈவினிங் ஆனால் இது வந்து வாடி போயிடும். பகல் ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஈவினிங் ஆனால் வந்து இது வதங்கிடும். இதுலேயே வந்து இன்னொரு கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனகாமரம் கலர் மாதிரி இருக்கும். அதனுடைய இலை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா திக்காக இருக்கும். அதனுடைய பூ வந்து நல்லா பெல் ஃப்ளார் மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். அந்த லில்லியுமே நான் அது பூக்கும் போது காட்டுறேன் நான் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஆசையாக இருந்தது இதை பார்க்கும்போதே, ரொம்ப அழகாக இருந்தது, பூத்து இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி விதையும் இருக்கும், ஒரு காய் மாதிரி கிழங்கு மாதிரி இருக்கும். அந்த கிழங்கு அப்படியே நம்ம பேர்த்து வேறு ஒரு தொட்டியில் நட்டாலுமே அது நல்லா வந்துடும். மழை காலத்தில் வந்து இது நல்லா பூக்கும் பாருங்களேன். இப்போ 2-3 நாளுக்கு முன்னாடி நல்லா மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சாலே இந்த பூ வந்து கடகடன்னு வளர ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள், இதுதான் அந்த பிங்க் கலர் சொன்னால, இதனுடைய இலை பாருங்கள் இன்னும் நல்லா திக்னஸாக இருக்கும், நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் ரோஸ் வந்து நல்லா பூத்துருக்கு. இந்த முட்டையெல்லாம் எனக்கு உடச்சில அப்படியே போட்டு விட்ருக்கேன். அதை உடச்சி பவுட்ராக்கி போடணும். பாருங்க இந்த மாதிரி உடச்சி விட்ருங்க. அப்படின்னும் போது நல்லா சத்து வந்து கிடைக்கும். அதுக்கு பொட்டாசியம் சத்து வந்து நல்லா கிடைக்கும் அது செடிங்களுக்கு. நம்ம வெயிலில் காய வச்சு மிக்ஸி ஜாரில் கூட நம்ம அரைச்சி பவுடராக போடலாம். அவ்வளோ வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு உரமாக இருக்கும். இந்த டீ தூள் இந்த மாதிரிலாம் போட்டால். பக்கத்தில் பாருங்களேன் குண்டு மல்லிப்பூ எப்படி நல்லா அடுக்காக பூத்துருக்கு பாருங்கள். 2 பூ வந்து பூத்துருக்கு. நான் உங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தொட்டியில் இருக்கக்கூடிய செடிங்கள்லாம் நான் ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன். சும்மா இப்போ 2-3 மட்டும் காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பூத்துருந்தது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்லி பூ பாருங்கள் எப்படி சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். சின்ன செடியிலே நிறைய அப்படியே கொத்து கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள். ஒரு 3-4 பெஞ்சாக இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. அடுத்தது இன்னொரு முக்கியமான செடி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தொட்டாசினிங்க செடி. அது வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷமாக. நம்மளுடைய மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கோமோ அதை வந்து நிறைவேறதுக்கு டெய்லி அதை வந்து நினச்சி வேணால் நல்லாது கிடைக்குமா. இந்த பாருங்கள், தொட்டு காட்டுறேன் பாருங்கள். உடனே சுருங்கிடுது பாருங்கள். இது வந்து ரொம்ப வந்து சென்சிட்டிவான அது. அப்படியே தொட்டாலே டக்குன்னு சுருங்கின பாருங்கள். அதான் வந்து இதுக்கு தொட்டாசினிங்கன்னு பேர். பாருங்கள், அது வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நல்லதான் அந்த செடியெல்லாம் வீட்டில் இருக்கும்போது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடி பசலை ஒன்று வச்சுருக்கோம். அதுவும் வந்து அழகாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. இந்த பாருங்கள் அப்படியே தோட்டம் பாருங்கள் அப்படியே அழகாக சுருங்கிடுது பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.